अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அதுதான் பாதுகா சகஸ்ரம் என்று கொண்டாடப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கின்ற வேதாந்த தேசிகன் நாத பத்ததி என்கிற இந்த பத்ததியிலே அந்த பாதுகையினுடைய ஓசையினுடைய பெருமையை மட்டுமே 100 ஸ்லோகங்களாலே அருளி செய்து வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நாம் முதலிலே அனுபவிக்க இருப்பது 477வது ஸ்லோகம். இந்த 477வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த பாதுகையினுடைய ஓசை அதை கேட்டால் என்ன ஆகும் என்னால், அதுவும் கடைசி காலத்தில் யமபட்டர்கள் எல்லாம் கூட நம்மை பிடிப்பதற்கு வந்தாலும் இந்த பாதுகையினுடைய ஓசை கேட்ட உடனே அவர்களெல்லாம் ஓடிப்போய் விடுவார்கள். அதனால் அப்படிப்பட்ட பாதுகையினுடைய ஓசையை நான் கடைசி காலத்தில் கேட்க வேண்டும் என்பதாக ஏற்கனவே இது போன்ற அர்த்தங்களை வேறு இடங்களிலேயும் இந்த தோத்திரத்திலே தெரிவித்திருக்கிறார். அதை மறுபடியும் இப்பொழுது வேறு சொற்களாலே மிக வேறு விதத்திலே தெரிவிக்கிறார் என்று நாம் அனுபவிக்கலாம். ரங்கே தேவி ரதாங்கபாணி சரண ஸ்வச்சந்த லீலாசகி ஸ்தோகஸ்பந்தித ரம்ய விப்ரம கதி பிரஸ்தாவகம் தாவகம் காலோபாகத காலகிங்கர சமோ ஹுங்கார பாரம்பரி துர்வார பிரதிவாவதூகம் அநேகம் ஸ்ரோஷ்யாமி சிஞ்சாரவம். ரதாங்கபாணி சரண ஸ்வச்சந்த சீலாசகி, அழகான சப்தம் பிரயோகம் பண்ணுகிறார். ரதாங்கபாணி என்னால் சக்கராயுதத்தை கையிலே ஏந்தி இருக்கிறவன். ரதாங்கம் என்று சக்கரத்திற்கு பெயர். ஒரு விதமாக நம்ம தமிழிலே ஆகுபெயர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுபோல சம்ஸ்கிருதத்திலேயும் அது லக்ஷித லக்ஷணா என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு ரதம் என்னால் தேர் இருக்கிறது, அந்த தேருக்கு ஒரு சக்கரம் இருக்கிறது. அதனால பெருமாள் கையில் வச்சிருக்கிற ஆயுதத்திற்கும் சக்கரம் என்று பேர். அதனால ரதாங்கம் என்கிறது சக்கரத்தை குறித்து, அதிலிருந்து எம்பெருமானுடைய சக்கராயுதத்தை குறிக்கிறது. அதனால் ரதாங்கம் என்னாலே சக்கராயுதம். ரதாங்கபாணி என்னால் சக்கராயுதத்தை கையிலே ஏந்தியவனான எம்பெருமான். அவருடைய சரண ஸ்வச்சந்த லீலாசகி, அவனுடைய திருவடிகள் இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ற பொழுது அந்த விளையாட்டிற்கு தோழியாயிருப்பவள் யார் என்னால் இந்த பாதுகை தான். தேவி என்ன, ஹே தேவி என்று சொல்றார். அப்படிப்பட்ட அது என்ன பண்ணுகிறது? அந்த பாதுகையை பார்த்து மேலே சொல்ல போகிறார். என்ன சொல்லுகிறார்? ஸ்ரீரங்கத்தில் அந்த பாதுகை என்ன பண்ணுகிறது? எம்பெருமான் எழுந்துள்ளுகிற பொழுது அது ஓசை எழுப்புகிறது. ரங்கே ஸ்தோகஸ்யந்தித ரம்ய விப்ரமகதி. எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திலே மிகவும் அழகாக தன்னுடைய நடையழகையெல்லாம் காட்டுகிறான் அல்லவா எழுந்துள்ள இருக்கிற பொழுது. அப்பொழுது அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, உண்டாகிறது ஒரு ஓசை, அந்த பாதுகையிலிருந்து ஓசை. அது தாவகம், உன்னுடையதான அந்த ஓசை. அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, காலோபாகத
காலகிங்கர சமு ஹுங்கார பாரம்பரி துர்வார பிரதிவாவதூகம். அதாவது உபாகத்தினால் அந்த கடைசி காலம் வந்த பொழுது காலகிங்கர சமு, அந்த யமனுடைய பட்டர்கள் இருக்கிறார்களே, யம கிங்கரர்கள், அவர்களெல்லாம் கூட்டமாக வருகிறார்கள். வருகிற பொழுது ஹுங்கார பாரம்பரி, என்னால் ஹுங்காரம் பண்ணி கொண்டு நம்மையெல்லாம் மிரட்டுவதற்காக அப்படி பெரிய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அது நியாயமாக துர்வாரம், தடுக்க முடியாததா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த யமகிங்கரர்களுடைய ஹுங்காரத்திற்கும் உன்னுடைய ஓசை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, பிரதிவாவதூகம். பிரதிவாவதூக்கம்னா அதுக்கு பதில் சொல்றது. பதில் சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? இவனிடத்துல நீ நெருங்காதே, போய்விடு என்று சொல்லுவது போல. அதாவது கடைசி காலத்தில் யமகிங்கரர்கள் வருகிற பொழுது அவர்களை விரட்டுவது இந்த பாதுகையினுடைய சப்தம் என்கிற அந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறார். அதை நான் ஸ்ரேஷ்யாமி கேட்க வேணும் என்ன சொல், சிஞ்சாரவம் ஸ்ரோஷ்யாமி, அந்த ஓசையை நான் கேட்க வேணும். என்னுடைய கடைசி காலத்தில் அந்த யமபட்டர்கள் வந்து என்னை நெருக்கி ஹூங்காரம் செய்து என்னை அதட்டுகின்ற பொழுது அதை விரட்டுகிறதா இருக்கக்கூடிய உன்னுடைய சப்தத்தை நான் அந்த சமயத்தில் கேட்க வேணும். அதற்கு நீ அனுகிரகம் பண்ண வேணும் என்று இப்படியாக அற்புதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 478வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான அர்த்தம் என்ன சொல்றார் என்னன்னா, உன்னுடைய ஓசையை கேட்கிறபடியினாலே எனக்கு ஸ்தோத்திரத்தில் ஒன்றும் பயமே இல்லாமல் நன்றாக வார்த்தைகள் வருகிறது. அதாவது ஒன்றுமே இல்லாதவர்கள் கூட, மிக தெரிந்த பெரியவர்கள் கூட உன்னுடைய சப்தத்தை கேட்டு அப்படியே மயங்கி போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட உன்னை போய் நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது உன்னுடைய அனுகிரகத்தாலே 1000 ஸ்லோகங்கள் பண்ணுவது என்ன கஷ்டமா? என்ன நான் எழுதினதை மறுபடியும் சரியா இருக்கான்னு திருப்பி 2வது தடவை பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை இந்த ஓசையை கேட்பதனாலேயே உண்டாகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். त्वच्चिञ्जारव शर्करा रस सदास्वादात् सतामुन्मदा मादर्माधव पादुके बहुविधां प्रायः श्रुतिर्मुह्यति सारासार सकृत् विमर्शन परिम्लानाक्षर ग्रन्थिभिः ग्रन्थैस्त्वाम् इह वर्णयाम्यहम् अतस्त्रासत्रपावर्जितः. அதாவது இந்த பாதுகையினுடைய ஓசையை கேட்டு எல்லாரும் மகிழ்கிறார்கள். சிஞ்சாரவ சர்க்கராரச, உன்னுடைய அந்த ஓசை அது எப்படி இருக்கிறதுனா அப்படியே சர்க்கரையினுடைய ரசம் போல இனிமை. சர்க்கராரச சதா ஆஸ்வாதம். சதா ஆஸ்வாதம் என்னால் எப்பொழுதும் அதை பருகிக் கொண்டிருக்கிறபடியினாலே சதாம் உன்மதா, அப்படியே நல்லவர்களெல்லாம் மயங்கி கிடக்கிறார்கள். மாதவ பாதுகே, ஹே மாதா மாதவ பாதுகே, தாயாராயிருக்கிற அதாவது பாதுகா தேவியே, மாதவனுடைய பாதுகையே என்று சொல்றார். நான் என்ன பண்றேன்னா, பகுர் விதாம் பிராயஹா ஸ்ருதிர்முஹ்யதி, என்ன சொல்லுகிறார் என்னால், இப்படி நான் இந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்படி பண்ணுகிற பொழுது இதை மறுபடியும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லாதபடிக்கு எனக்கு பெருமை ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் மேலே இன்னும் சொல்லுகிறார். சாராசார சகிருத் விமர்சன பரிம்லானாட்சர கிரந்திபிஹி, அதாவது சாரம் அசார நல்லவை பொல்லாதவை என்றெல்லாம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் இது நல்ல சப்தமா பொல்லாத சப்தமா நான் சரியா பிரயோகம் பண்ணியிருக்கேனா இல்லையா என்று சகத் விமர்சன ஒரே ஒரு தடவை தான் பண்ணச்சே எழுதுறதோடு சரி. அதுக்கப்புறம் இது சரியா தப்பான்னு நான் விசாரம் பண்றதே கிடையாது. அதுக்கு எனக்கு அது சகத் விமர்சன பரிம்லான அக்கர, ஒரு தடவை எழுதின பிற்பாடு மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை சரியா எழுதியிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு ஏற்படாதபடிக்கு அப்படிப்பட்ட அக்ஷரங்கள், அக்ஷர கிரந்திபிஹி, அது ஸ்தோத்ரைஹி கிரந்தைஹி வர்ணயாமி, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தாலே என்ன உன்னை வர்ணமனம் பண்றேன்.
அதாவது என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட பெரியவர்களையும் உன்னுடைய சப்தம் மயக்கி விடுகிறது. நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பித்த பிற்பாடு 1000 ஸ்லோகங்களை பண்ணணும். அதனால ஒருவேளை வேகமா எழுத வேண்டும்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி எழுதுகிற பொழுது நான் எழுதின சப்தம் சரியா இருக்கா, அந்த வார்த்தை கூடுகிறதா இல்லையா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு தடவை எழுதிட்டு மேலே போயிட்டே இருந்தாலும் அது அவ்வளவு பொருத்தமாக நன்றாக இருக்கிறது. அதனால எனக்கு என்ன கிடைத்தது? அதா திராசத்ரபா வர்ஜிதா. திராசம் என்னால் பயம், திரபா என்னால் வெட்கம், இதெல்லாம் வர்ஜிதா, எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு பயமும் இல்லை வெட்கமும் இல்லை என்றார். என்ன பயம்? ஐயோ ஸ்லோகம் தவறா வந்துட போறது என்ற பயம். ஐயோ இப்படியெல்லாம் எழுதிவிட்டோமே என்கிற வெட்கம், அதெல்லாம் எனக்கு வரவே போறது இல்லையே. ஏன்னா உன்னுடைய அனுகிரகத்தாலே நான் பண்ணுகிறபடியினாலே அது மிகவும் அழகாகவென்றோ அமைய போகிறது. அப்படி இருக்கிறபடியினாலே எனக்கு அந்த திராசமோ திரபையோ எதுவுமே கிடையாது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக 479வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அந்த ஓசை, அதிலிருந்து எழக்கூடிய ஓசை, பாதுகையிலிருந்து ரத்தனங்களால் எழக்கூடிய ஓசை என்கிறது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஒரே மதக்காரர்களுடைய ஒரு அபிப்பிராய பேதம். 2 பாதுகை இல்லையா, அதனால இதுல ஒரு ஓசை அதுல ஒரு ஓசைன்னா இதுவும் அதுவும் ஏதோ கொஞ்சம் மோதிக்கொள்ளுகிறா போல. ஒரே மதத்திலேயே இருக்கிறவாளே சில அர்த்தங்களை ஒருவர் ஒன்றை ஏற்றி சொல்லுவார், இன்னொருவர் இன்னத்தை ஏற்றி சொல்லுவார். ஸ்லோகத்திலேயே அந்த அர்த்தத்தை காட்டுகிறார், பார்ப்போம். தவாம்ப கிலகேலதாம் கதிவசேன கர்ப்பாஷ்மனாம் ரமாரமண பாதுகே கிமபி மஞ்சுபிஹி சிஞ்சிதைஹி பதஸ்துதி விதாயிபிஹி அனுபாவ சித்தாந்திபிஹி சயூத்ய கலஹாயிதம் ஸ்ருதிசதம் சமாபத்தியதே. அதாவது என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் என்னால், இது ரமாரமண பாதுகே, ரமார அம்ப தாயே, திருவடி தாயார், ரமாரமண பாதுகே, பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனான எம்பெருமானுடைய பாதுகையே என்று சொல்றார். அந்த பாதுகை அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, கதிவசேன கேலதாம், இந்த சம்சாரத்திற்கு அதீனமாய் இருக்கிறபடியினாலே அது என்ன பண்ணுகிறது, நாம் அந்த இது அந்த பாதுகை விளையாட்டாக என்ன பண்ணுகிறதுனா, கர்ப்பாஷ்மனாம், உள்ளே இருக்கிற ரத்தனங்கள், அந்த ரத்தனங்களுடைய மஞ்சுபிகி பதஸ்துதி விதாயிபிகி, அந்த அதாவது ஓசை எழுகிறது பாதுகை. அந்த ஓசை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அது சொல்றார், பதஸ்துதி விதாயிபிகி. இது அந்த ஓசைய வேடிக்கையா சொல்றார். என்ன சொல்றார்னா, எம்பெருமானுடைய பதத்தை துதிக்கிறேன் என்று ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அது அனுபாவ சித்தாந்திபிகி, அதாவது உன்னுடைய பெருமையை தெரிவிக்கிறேன், அதாவது எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமையை தெரிவிக்கிறேன் என்று ஒருத்தர் சொல்லுகிறார், பதஸ்துதி விதாயி. இன்னொருத்தர் என்னன்னா, அனுபாவ விதாய் சித்தாந்தி, அதாவது பாதுகையினுடைய பெருமையை சொல்லுகிறேன் என்று தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார் என்று சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அந்த பாதுகை சொல்லுகிறதா. எப்படி சொல்லுகிறது? தவசிஞ்சிதைஹி ஸ்ருதி சதம் கிமபி சயூத்ய கலஹாயிதம். ஒரே வேதத்திலேயே கூட ஒரு இடத்துல எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி இருக்கலாம், மற்றொரு இடத்துல எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பெருமையை சொல்லி இருக்கலாம். உடனே அதுதான் உசத்தின்னு ஒருத்தர் சொல்லுவாளாம், இதுதான் உசத்தி. இதெல்லாம் ஒரு என்னன்னா ரசானுபவம் தான் இது. ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் என்று ஓரொரு சரித்திரத்தை ஒவ்வொருத்தர் கொண்டாடுவார். இப்படியெல்லாம் கொண்டாடுற பொழுது அது என்ன, சயூத்திய கலகம்னு பேர். இதுக்கு சயூத்திய கலகம்னா ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரே எம்பெருமானுடைய இந்த குணம்தான் உயர்ந்தது, அந்த குணம்தான் உயர்ந்தது என்று சொல்லுகிறா போலே இங்கே கூட என்ன நடக்கிறதுனா, திருவடியினுடைய பெருமை தான் உயர்ந்தது என்று ஒருத்தர் ஸ்லோகத்தை பண்ண தொடங்குகிறார். நான் என்ன பண்ணுகிறேன், பாதுகையினுடைய பெருமை தான் உயர்ந்தது என்று ஸ்லோகத்தை பண்ண தொடங்குகிறேன். இப்படி இதை கூட எது காட்டி கொடுக்கிறதுன்னு கேட்டான், உன்னுடைய அந்த பாதுகையினுடைய ஓசையே அப்படி காட்டி கொடுக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக தெரிவித்தார். அதனால ஒருவேளை இந்த ஸ்லோகத்தை, இந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை அருளி செய்வதற்கு காரணமாக இருந்த விஷயத்தையும்
இந்த ஸ்லோகத்திலே அவர் குறிப்பாலே காட்டுகிறார் என்ன அப்படியும் நாம் கொள்ளலாம். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடியை பற்றி ஸ்லோகங்கள் பண்ணுகிறேன் என்று ஒரு கவி வந்ததாகவும், அவருடைய பாதுகையை பற்றி நான் பண்ணுகிறேன் 1000 ஸ்லோகங்கள் பண்ணுகிறேன் என்று இவர் சபதமிட்டதாகவும், வேதாந்த தேசிகன் சபதமிட்டதாகவும் சரித்திரம் சொல்லப்படுகிறபடியினாலே அதையும் இந்த ஸ்லோகத்திலே குறிப்பாலே காட்டுகிறார் என்றே நாம் பொருள் கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான சவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.